கலிலேயா கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதீங்க. அன்று ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, அந்த கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, விசுவாசத்தோடு, தேவ ஆவியோடு அவர் சமூகத்திலே நாம் காத்திருப்பமானால், நிற்பமானால், அமர்ந்திருப்பமானால் தேவன் நமத்திலே அவர் வலமாய் இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒலிவு மலையின் மேல் இறங்கினவர், மறுரூபத்தின் மகிமையை காணும்படி செய்தவர், கடலின் மேல் நடந்தவர், இன்றைக்கு உன் பிரச்சனைகள் மீது, உன் போராட்டங்கள் மீது, உன் எல்லா நெருக்கத்தின் மீது அவர் வந்து மிதிப்பார். அல்லேலூயா. அவைகள் உன்னை மேற்கொள்ளாதபடி உனக்காக உன் கர்த்தர் வந்து அவைகளை தன் காலின் கீழே கர்த்தர் நெசித்து போடுவார். எதுவுமே விசுவாசம், எதுவுமே நம்பிக்கையோடு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே அவர் சாத்தானின் தலையை நசுக்கினார். உபத்திரவப்படுத்திக் கொண்டிருந்த, பயமுறுத்திக் கொண்டிருந்த தேவ ஜனங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த பிசாசின் கிரியைகளை அவர் அழித்தார். இதனாலே கர்த்தர் நம்ம மத்தியில் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுப்பா நானும் வருகிறேன் கலிலேயா கடல் ஓரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, எந்த உள்ளம் தாங்காதீங்க. அன்று ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. அன்று ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. இயேசுப்பா நானும் வருகிறேன் கலிலேயா கடல் ஓரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்ற உள்ள தாங்காதீங்க. கையை தட்டி உற்சாகத்தோடு தேவ சமூகத்துல அவர் நாம மகிமைப்படுத்தி, அவருக்கே மகிமை செலுத்தி, அவருக்கே ஆராதனை செலுத்தி, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தர் கொடுத்த கிருபையிலே, தேவனுடைய ஆவியிலே அவர் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. உற்சாகபலியா தேவனை உகந்ததா தேவ நாமம் மகிமைப்பட. இயேசுப்பா நானும் வருகிறேன் கலிலேயா கடல் ஓரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்ற உள்ள தாங்காதீங்க. அன்று ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. இயேசுப்பா நானும் வருகிறேன் கலிலேயா கடல் ஓரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னை உள்ள தாங்காதீங்க.
இயேசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடல் ஓரமா நீ என்னை விட்டு போகாதீங்க ராஜா என்னை உள்ள தாங்காதீங்க ஆவியானவர் உறவாடுபடி தேவ மகிமை நம்மை சூழ்ந்துள்ளபடி மைசூர் ஆவியானவர் ஆசீர்வாடுபடி பரலோகத்தின் மகிமை இறங்கி வரும்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருடைய வல்லமையுள்ள நாமத்தாலே எல்லா மனங்களை நீங்கும்படி அவருடைய அடையாளமுள்ள நாமத்தாலே எல்லா சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்கும்படி தேவ மகிமை வெளிப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. மாத்தால் அழைத்த போது கூட போனீங்க மரித்த லாசரை உயிர்த்தெழும்ப செய்தீங்க. மாத்தால் அழைத்த போது கூட போனீங்க மரித்த லாசரை உயிர்த்தெழும்ப செய்தீங்க. மாலை இல்லாமை கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மாவே கூடும் எல்லாமே கூடும் கூடாதது ஒன்றும் இல்லை. இயேசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா என்னை உள்ள தாங்காதீங்க. அது பொழிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க கடல் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. சொல்லுவாங்க கேட்டடி நல்ல கேட்டு கர்த்தருடைய ஆவியிலே இறங்குங்க. ஹல்லேலூயா தேவ மகிமை இறங்குங்க. அது பொழிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க கடல் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. அது பொழிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க கடல் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. இயேசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா என்னை உள்ள தாங்காதீங்க. ஏந்திரிப்போமா கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு தேவன் கொடுத்த பலத்தோடு கர்த்தர் கொடுத்த கிருபையோடு தேவன் கொடுத்த சுகத்தோடு அவர் கொடுத்த விடுதலையோடு அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு அவர் தந்த நன்மையோடு அவருக்காக மகிமை செலுத்தபடி அவருக்கு பலி செலுத்தபடி அவரை ஆராதிக்கும்படி அவரை தொழுது கொள்ளும்படி அவர் நாமத்தை உயர்த்தபடி எவ்வித சத்தத்தை கேட்கும் ஜனங்கள் அது வாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையை ஏற்றிருந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா ஆராதனை ராஜாக்கா தேவா கர்த்தருடைய ஆவி கர்த்தருடைய மகிமை தேவ பிரசன்னம் நம்மிடத்தில் இறங்கும்படியாக பரலோகத்திலே இறங்கின தேவ ஆவியானவர் ஒளிவ மலையில் இறங்கின பரலோகத்தின் மகிமை நம்மிடத்தில் இறங்கும். அந்த ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க கடலின் மேலே கடந்து அதிசயம் செய்தீங்க. ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க கர்த்தருடைய ஆவி கர்த்தருடைய ஆவி கர்த்தருடைய ஆவி மலையில் இறங்கட்டும். அந்த ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க ஹல்லேலூயா அதிசயம் செய்தீங்க. இயேசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா என்னை உள்ள தாங்காதீங்க. கை கட்டி உற்சாகத்தோடு அன்றைக்கு எம்மாவுடைய சீசனோடு நீங்க கூட பண்ணீங்கம்மா. அவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அன்றைய நம்பிக்கையோடு உங்க விசுவாசங்களோடு கூட பண்ணீங்களே. இன்னைக்கு என் கூட வருவீங்களா? என்னோட கூட வருவீரா? என் நடுவில் இறங்குவீரா? என் நடுவில் வாசம் பண்ணுவீரா? இதோடைய சமூகத்தில் இருக்கிறோமே உங்களை நோக்கி செபிக்கிறோமே உங்களை நோக்கி உயர்த்துகிறோமே உங்களை நோக்கி பார்க்கிறோமே என் நடுவில் வாங்கப்பா எங்களோடு கூட வாங்கப்பா. அந்த அற்புத மகிமை கிடைக்கட்டும் அதிசய மகிமை கிடைக்கட்டும் பழமையான கிரைகள் மீது நடக்கட்டும். கிரியை செய்யும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கையை தட்டி உற்சாகமாய் அம்மா ஒரு சீசரோடு நடந்து போனீங்க என்னோட இன்று நடந்து வாருங்க. அம்மா ஒரு சீடரோடு நடந்து
ஆண்டவரே ஹல்லேலூயா நீங்க வந்தவர் நீங்க வந்தவர் நீங்க வந்த அற்புதம் நீங்க வந்த சுகம் நீங்க வந்த விடுதலை நீங்க வந்த அதிசயம் இன்னும் ஆமென் நடந்து வாருங்க அதுவே என் வார்த்தை அதுவே என் தாகம் அதுதான் என் சந்தோஷமே அதுவே ஆமென் ஆமென் அதுவே ஹல்லேலூயா அதுதான் என் சந்தோஷமே இயேசுவா நான் வருகிறேன் கலிலேய கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா என்னை உலமாக்காதீங்க ஹல்லேலூயா 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 எத்தனை பேர் கேட்கிற உம்மை ஆராதிப்பதே என் வாஞ்சை உம்மை ஆராதிப்பதே எனக்கு பிரியம் உம்மை ஆராதிப்பதே எனக்கு மகிழ்ச்சி உம்முடைய சமூகத்தில் நிற்பது எனக்கு பேரானந்தம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதே எனக்கு பேரானந்தம் என்று சொல்றேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ ஜனமே கர்த்தருடைய பிள்ளையே அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனமே அவரை ஆராதிக்கும்படி உன் முழு இருதயத்தை ஒப்புக்கொடு உன் தேவன் உன் நடுவிலே வந்து உனக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி உன் இருதயத்தை அவருக்காக திறந்து கொடு வேதம் சொல்லுகிறது தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஹல்லேலூயா எம்பிரித்து பாடு ஆர்ப்பரித்து பாடு எக்கால சத்தத்தை உயர்த்து உன் ராஜா உன் நடுவிலே வருவார் ஹல்லேலூயா உன் ராஜா மகிமையாய் வருவார் உன் ராஜா வல்லமையாய் வருவார் உன் ராஜா உன் நடுவிலே அதிகாரத்தோடு வருவார் உனக்கு முன்பாக வந்து கோணனை செவ்வைப்படுத்தி பிரச்சனையோடு இருக்கிற வாழ்க்கையை போராட்டத்தோடு இருக்கிற வாழ்க்கையை அவமானத்தோடு இருக்கிற வாழ்க்கையை கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கையை அவர் மாற்றுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் சொன்னார் சகல ஜனங்களையும் திரளான ஜனங்களையும் நான் அவருடைய சிறையிருப்பிலிருந்து விடுவித்து அவர்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் ஹல்லேலூயா அவர்களை மகிழ்ச்சியாக்குவேன் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் உன்னை திருப்தியாக்குவேன் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு நன்மை செய்வேன் உன்னை விடுவிக்குவேன் உனக்கு அற்புதம் செய்வேன் உன்னை குணமாக்குவேன் உன் தேவன் உன்னை அழைத்து வந்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த கொஞ்ச நேரம் மாத்திரம் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் கண்ணை மூடி உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன் அடி மனதிலிருந்து உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உன் தேவனை நோக்கிப்பா ஹல்லேலூயா ஆமென் ஒரு பரலோகத்தின் மகிமை இறங்குவே ஆராதனை என்பது சாதாரணது அல்ல அது தேவ ஆவியானவரை கொண்டு வருகிற நேரம் அவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவரை ஆராதிக்கிற இடத்துல அவர் இறங்கி அசைவாடுகிற ஒரு நேரம் ஒரு புத்தி உள்ள ஆராதனை அந்த ஆராதனை நம்முடைய ஆராதனையில பரலோகமே இறங்கி வரணும் தேவன் இறங்கி வரணும் ஆவியானவர் இறங்கி வரணும் உனக்கு அற்புதத்தை செய்யணும் சும்மா வந்து சும்மா போக கூடாது வெறுமையா வந்து வெறுமையா போக கூடாது பிரச்சனையோட வந்து பிரச்சனையோட போக கூடாது விடுதலை இல்லாமல் போக கூடாது அற்புதத்தை காணாமல் போக கூடாது அதிசயத்தை பார்க்காமல் போக கூடாது இன்றைக்கு தேவ சமூகத்தில் நில்லு கொஞ்ச நேரம் விசுவாசத்தோடு நில்லு கொஞ்ச நேரம் அவர் சொன்னாரு ஜெபத்தில் சொன்னாரு ஜெபங்களிலே சொன்னாரு இடைப்பட்டாரு இதோ வாசல் படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் தேவன் உன் நடுவிலே நின்று உன் இருதயமாக வாசல் கதவை அவர் தட்டுகிறார் தட்டுகிற சத்தத்தை கேள் கதவை திறப்பாயானா உன் இருதயம் திறக்கப்படுமானா ஒரு மெல்லிய சத்தத்தோடு அபிஷேக ஆவியோடு மகிமையான பிரசன்னத்தோடு கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இறங்கும் உடைந்த ஒரு உள்ளம் நுழைங்கின ஒரு ஆவி பலவீனமான உனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கும் திறக்கப்படுவதாக இருதயங்கள் திறக்கப்படுவதாக வாய்கள் உதடுகள் திறக்கப்படுவதாக கர்த்தரை துதிக்கிற
துதியின் சத்தமானது உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய சமூகத்தை அங்கே இங்கே பார்க்காத, போய்கிட்டு வந்திருக்கு நிற்காத. இது கர்த்தர் மகிமையாய் தேவ ஆவியானவர் அவர் அக்கினியாய் இறங்கி உன் நடுவிலே உலாவுக்குரிய நேரம் அவருக்கு மகிமை செலுத்து. அசட்டை பண்ணாதே, தேவ ஆவியை அசட்டை பண்ணாதே. நிற்கிற இடத்துல தரித்து கர்த்தர் சொன்னார், அங்கே தரித்து நான் உன் நடுவிலே வருவேன். எடுத்து விட்டு அசையாத, திரும்பி பார்க்காத, பின்னால போகாத. நிற்கிற இடத்துல நீ தரித்து நில், உன்னை சந்திக்கும் தேவன் வருவார். பயத்தோடு நில்லு, பயபக்தியோடு நில்லு, விசுவாசத்தோடு நில்லு, வைராக்கியமா நில்லு, அவருக்கு பணிந்து தாழ்மையோடு நில்லு. ஒரு வார்த்தையை உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கண்ணை மூடிக்க நில்லு. ஒருவர் மாத்திரம் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்க, மைக்கில வாசிக்க கேட்போம். அந்த சத்தத்தை காதுல கேளு. தேவ சபையிலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க நம்ம கவனிப்போம். அப்படி இருக்க இது ஆராதனை சாதாரணமா இருக்க கூடாது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே உங்கள் சரீரங்களையும் உங்கள் இருதயங்களையும் பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் நில்லு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் அடைய போறீர்கள். ஹல்லேலூயா. உன் மனம் புதிதாகட்டும். இந்த சரீரம், உன் சரீரம் இது தேவனுடைய ஆலயம். இது உனக்குரியது அல்ல. இது கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய தேவன் நமக்கென்று மகிமையால் ஏற்படுத்தின உருவாக்கின இந்த ஆலயம். கர்த்தருடைய ஆவி அதுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதை அவருக்கு உகந்த பலியாக, பரிசுத்த பலியாக, அதை ஜீவ பலியாக அர்ப்பணிப்பாயா? அர்ப்பணிப்பு எங்கேயோ, தாழ்மைப்படுதல் எங்கேயோ, ஒப்பு கொடுப்பது எங்கேயோ, அங்கே கர்த்தர் மகிமையாய் வருவார். ஜீவ பலியாக, பரிசுத்த பலியாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக போற. ஹல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலையிலே, பலவிதமான பிரச்சனைகளிலே, தாங்க முடியாத வேதனைகளிலே, ஒவ்வொரு நாளை கஷ்டத்தை அனுபவித்து வாழ்க்கையிலே பலவிதமான பள்ளங்களை தாண்டி, மலைகளை தாண்டி, வேலைகளை தாண்டி, கஷ்டத்தை தாண்டி, பிரச்சனையை தாண்டி, வேதனையை தாண்டி, உபத்திரத்தை தாண்டி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறேன், கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை தேடி வருவார். உன்னை தேடி அவர் வருவார். ஒரு பிரச்சனையை மாற்ற வருவார். ஒரு கஷ்டத்தை மாற்ற வருவார். நீ பயப்படாதே சிறுமந்தியே, பயப்படாதே, பயப்படாதே. உன்னை உயர்த்தவே உன் கர்த்தர் வெளியே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாக்கப்படணும். உங்கள் மனம் புதிதாகணும். ஜீவ பலியாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறேன்? வாழ்க்கையில் நீ தான் பலவிதமான கஷ்டத்தை அனுபவிக்கிற, பலவிதமான பிரச்சனை அனுபவிக்கிற. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உனக்கு கொடுத்த பலத்துல, கர்த்தர் உனக்கு கொடுத்த சுகத்துல, கர்த்தர் உனக்கு கொடுத்த நம்பிக்கையில, உன் தேவனுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்துல இப்படிப்பட்ட பிரச்சனையை தாண்டி வர நீ தான் ஜெயிக்கிற. உன்னை இந்த மகிழ்ப்பட்டு தேவன் நடுவே வருவார். உனக்காக வருவார். நியாயம் செய்வார். உன்னை கைவிட மாட்டார். உன் சத்துருக்களை சந்திப்பார். உன் சத்துருக்களை சந்திப்பார். நீ நினைக்கிற என் பிரச்சனையை அவர் பார்க்கல, என் வேதனையை அவர் பார்க்கல.
என் கண்ணீரை அவர் பார்க்கல, என் கஷ்டத்தை அவர் பார்க்கல, என் மேலே போராட்டத்தை பார்க்கல. நீ நினைக்கிற இல்ல இல்ல இல்ல. அவர் சொன்னா உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும், எந்த நிலைமையில வந்து நிக்கிறது தெரியும். ஆனா நிக்கிற இடத்துல உன் தேவனை சந்திக்க, உன் தேவன் உன்னை சந்திக்க நீ ஆயத்தமா நில்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகின்ற வேளையிலே ஆதரிக்க யாரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் சிந்த நேரத்தில உம்மை விட்டால் துணை இல்லை. ஆதாரமா ஆதாரமா இது சொல்ற நீர் எனக்கு ஆதாரப்பா, நீதாப்பா என் நம்பிக்கை. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ சொல்லுவே, நீ கண்ணீர் விட்டு கதறினது, நீ கண்ணீர் விட்டு கலங்கியதை உன் தேவன் பார்க்காமல் இருப்பாரா? உன் பிரச்சனையை பார்க்காமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. இருதயம் திறக்கப்பட்டுச்சா? இருதயம் திறக்கப்பட்டுச்சா? நான் கஷ்டப்படுறேனே, என் பிரச்சனை யாருக்கு தெரியாதா? எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமையில வாழ்கிறேனே, என் பிரச்சனை யாருக்கு தெரியாதா? தேவா, என் ஆண்டவரே, என் தேவனே, மனுஷர்களின் முகத்தை தான் பார்க்கிறார்கள் அப்பா, சிரித்து என் முகத்தை பார்க்கிறார்கள். ஆனால் உள்ளே கலங்கி கொண்டிருக்கிற இருதயத்தை பார்க்கிறவர் யாரப்பா? யார் ஆண்டவரே? உள்ளே கலங்கி கொண்டிருக்கிறது என் இதயத்தை யார் பார்ப்பார்கள்? என் வறுமையை யார் பார்ப்பார்கள்? நான் படுகிற கஷ்டத்தை யார் பார்ப்பார்கள்? வேதம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகின்ற வேளையிலே ஆதரிக்க யாரும் இல்லை, கண்ணீர் சிந்த நேரத்திலே உம்மை விட்ட துணை இல்லை. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதலை கொடுத்து நீர் தேய்ச்சி நீரையா. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதலை கொடுத்து தேய்ச்சி நீரையா. அழுகின்ற வேளையில ஆதரிக்க யாரும் இல்லை, கண்ணீர் சிந்த நேரத்தில உம்மை விட்ட துணை இல்லை. அழுகின்ற வேளையில ஆதரிக்க யாரும் இல்லை, கண்ணீர் சிந்த நேரத்தில உம்மை விட்ட துணை இல்லை. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதலை கொடுத்து நீர் தேய்ச்சி நீரையா. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா, அந்த ஆறுதலை கொடுத்து என்னை தேய்ச்சி நீரையா. அழுகின்ற அழுகின்ற வேளையிலே ஆதரிக்க யாரும் இல்லை, கண்ணீர் சிந்த நேரத்திலே உம்மை விட்ட துணை இல்லை. என் கண்ணீர் யாருக்கு தெரியும்? என் புலம்பல் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு தெரியும்? என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? என் தேவனே, என் ராஜாவே, என் தகப்பனே, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஒரு சமூகத்தில் வந்து இருக்கிறேன். என் கண்ணீரை துடைக்கிறவர் நீ.
நல்லா புரிஞ்சுக்க. அந்த உலகம் தேவ ஜனத்தை நிம்மதியாய் வாழவே விடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கைவிடப்பட்டதையும், நல்லடி புரிஞ்சுக்கணும், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறங்கி திரைகிறதையும் நான் கண்டதில்லை. அல்லேலூயா. நீதிமானை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உன் விசுவாசம் அவ்வளவுதானா? உன் நம்பிக்கை அவ்வளவுதானா? நீ நீதிமான் தானே? நீ நீதிமான் தானே? நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறங்கி திரைகிறதையும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்னா கர்த்தர் நீதிமானை போஷிப்பார், கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிப்பார், காரியங்களை நிரப்புவார், மகிழ்ச்சிக்குள்ளாக வைப்பார். அவருடைய கரம் நடத்தும், அவருடைய கரம் நடத்தும். அநேக துன்பங்கள் அவனுக்கு வந்தாலும், அநேக இக்கட்டுகள் வந்தாலும், அநேக பிரச்சனைகள் வந்தாலும், அநேக போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நிற்பார், நிற்பார், நின்று நின்று அவனுக்காக இறங்கி, அவனுக்காக நின்று கர்த்தர் நின்று இறங்கி யுத்தம் செய்வார், இக்கட்டிலிருந்து விடுவிப்பார். நீ பயப்படாத. உன்னை விடுவிக்கிறவர்களோடு கூட இருக்கிறார், உன்னை தப்பிவிக்கிறவர்களோடு கூட இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வர்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன் சத்துருவை உன் காலங்களில் போடுவார். ஏமாற்றும் உலகம் என்று ஏமாந்து போனேனே. எதுவுமே சொல்ற. அல்லேலூயா. ஏமாற்றும் உலகம் என்று அறியாமல் இருந்தேனே, ஏமாந்து போனதினால் அடியானும் அழுதேனே. ஏமாற்றும் உலகம் என்று அறியாமல் இருந்தேனே, ஏமாந்து போனதினால் அடியானும் அழுதேனே. உங்களை விட்டா ஒரு நாள் இல்லை, இந்த அடியாருக்கு உம்மை விட்ட வழி இல்லை. உங்களை விட்டா ஒரு நாள் இல்லை, இந்த அடியாருக்கு உம்மை விட்ட வழி இல்லை. ஆதாரமா ஆதாரமா சொல்லு சொல்லு ஆதாரமா. நீங்க தான் ஆதாரமா. அழுகின்ற வேலையில ஆதரிக்க யாரும் யாரேப்பா யாரில்லப்பா. உமகிட்ட தகப்பனே தகப்பனே தெய்வமே நம்பி ஆதரிக்க யாரும். அல்லேலூயா. தகப்பனே எனக்கு துணையில ஆதாரமா, எனக்கு மட்டும் நீங்க தானையா. அந்த ஆறுதலை கொடுத்து என்ன தேற்றிடுமையா. ஆதாரமா, எனக்கு மட்டும் நீங்க தானையா. அந்த ஆறுதலை கொடுத்து என்ன தேற்றிடுமையா. அல்லேலூயா. கையில் கட்டி அவர் சமூகத்தில் அல்லேலூயா. உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கின ஆவியோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, கலைஞர உன் இருதயத்தை அவர் கண்டிப்பாக துடைப்பார். கலைஞர உன் உள்ளத்தை உன் கர்த்தர் கண்டிப்பாக துடைப்பார். Praise God. கஷ்டப்படும் நேரத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை, தடுமாறு நேரத்தில் தூக்கி விட யாரும் இல்லை. சொல்லு. கஷ்டப்படும் நேரத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை, தடுமாறி விழுந்த போது தூக்கி விட யாரும் இல்லை. ஆதாரமா, எனக்கு மட்டும் நீங்க தானையா. அந்த ஆறுதலை கொடுத்து இல்லை தேற்றி நீரையா. ஆதாரமா, எனக்கு மட்டும் கஷ்டப்படுத்தானையா. உதவி செய்ய யாரில்லப்பா. நான் கீழே விழுந்த போது என்னை தூக்கி விட யாரும் இல்லையா. ஆதாரமா, எனக்கு மட்டும் நீங்க தானையா. அந்த ஆறுதலை கொடுத்து என்ன தேற்றி
உள்ளத்தை தேற்றிடுமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போடு நிற்கிறாங்க? ஆமென். அர்ப்பணிப்பு இல்லைன்னா எதையும் பெற முடியாது. உலகத்துல சில பழமொழிகள் உங்களுக்கு தெரியும். ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் அதற்கு பதிலாக இன்னொன்று வாங்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே உன் உள்ளத்தை, உன் இருதயத்தை, உன் ஆத்மாவை, உன் சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக உன் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாயா? அவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவாயா? அவருக்கு பிரியமான ஒரு துதி பலியை உன் நடுவிலிருந்து புறப்படுமானால் தேவனுடைய அதிசயமான கிரியைகளை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர்கள் கம்பீர சத்தத்தை உயர்த்த உயர்த்த உயர்த்த, கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, அவரை ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, அவருக்கு மகிமை செலுத்த மகிமை செலுத்த மகிமை செலுத்த, அவர் நாமத்தை உயர்த்த 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 கர்த்தர் இறங்கிக் கொண்டே இருப்பார். கர்த்தர் இறங்கிக் கொண்டே இருப்பார். இங்க விசுவாசம் வேணும், இங்க நம்பிக்கை வேணும், இங்க பயபக்தி வேணும், அர்ப்பணிப்பு வேணும், ஜெயப்படுத்த வேணும், நம்பிக்கை வேணும். கர்த்தரை துதிக்கிறேன் என்று பயம் வேணும். ஒருத்தர் மட்டும் மைக்கில் பாய்ட்டா போதும், நான் வாயை மூடிங்க சும்மா இருக்கிறேன். நீ சும்மா இருந்தனா, வாயை திறக்காம வாயை மூடிக்கிட்டு இருந்தனா, கர்த்தரும் வாய்க்கில் சும்மா தான் இருப்பார். வாயை எப்ப திறப்ப? வாயை தர, வாயை விரிவாக தர, எப்படியாவது நீ ஆண்டவரை ஆராதிக்கணும், அந்த நம்பிக்கை உனக்கு வரணும். நான் படிக்கல, எனக்கு தெரியாது, நான் பாட்டு பாட மாட்டேன் தெரியாது, ஆனா என் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். அற்பமா இருக்கிற என்னை, பைத்தியமா இருக்கிற என்னை, பலவீனமா இருக்கிற என்னை, தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்துகிறவர் உன் நடுவில் வருவார். உன் நம்பிக்கை, நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அற்பமா எண்ணாத, உன்னை ஆச்சரியமா மாற்றுகிறவர் உன் நடுவில் இருக்கிறார். நீ வாயை மாற்ற தர, கையை தட்டி கர்த்தரை உயர்த்து, உன் நடுவில் அவர் பெரிய கலைகளை செய்வார். ஹல்லேலூயா. யார் அவங்க பாடுறாங்க, இவங்க பாடுற, நீ எப்ப பாடுவ, நீ எப்ப பாடுவ, நீ எப்ப வாயை திறப்ப, நீ எப்ப கர்த்தருக்கு பலி செலுத்துவ? இந்த சரீரம், உன் உடம்பு பரிசுத்தபடியாக ஜீவபலியாக எப்ப தேவ சமூகத்தில் வரும்? உனக்காக காத்திருக்கிறாரே, உனக்குள்ள வந்து வாசம் பண்ண விரும்புகிறாரே, இருதய கதவை தட்டுகிறாரே, எப்ப திறப்ப? சொன்னால் திறந்தால், கதவை திறந்தால் எப்ப திறப்ப? பாத்துக்கிற நீ திறப்ப திறப்ப. கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். உனக்குள்ள வந்துட்டான்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீ வாழ்க்கையில பார்க்க முடியும். அவர் வரணுமே, அவர் வருவதற்காக ஆயத்தமா? இருதயம் திறக்கப்படுதா? வாய் திறக்கப்படுதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் மறுரூப மகிமையை நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. மனம் புதிதாக்கப்படும். நீ மறுரூபம் அடைவ, வாக்கியம் மாறும். எதுமே நம்புற, வாக்கியம் மாறும். மனம் புதிதாச்சு, உனக்குள்ள இருக்கிற எல்லா பிசாசும் வெளியே போயிடுச்சுனா மகிமையாய் உன்னை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுமே நம்புற, நான் சர்வ வல்லவருடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். ஆமென். யார் பாதத்தில் வந்திருக்கிறேன்? வாய்த்தல் சொல்ல, யார் பாதத்தில் வந்திருக்கிறேன்? சொல்லு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பாதத்திலே வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பாதம் ஓடி வந்தே பாரும் இயேசுவே, உங்க சமூகம்
சமூகமதில் விழுந்தே பாரும் இயேசுவே சிறுமையும் எளிமையும் ஆனவன் நானே சிறுமையும் எளிமையும் ஆனவன் நானே எல்லா மனிதராலும் ஒதுக்கப்பட்டேனே அல்லேலூயா எல்லா மனிதராலும் ஒதுக்கப்பட்டேனே அரே உயர்த்தி பாடலாமா என்னை தேடி வந்தவரே என்னை தேற்றி விட்டவரே உங்க பாசம் எல்லாம் எனக்கு தந்தவரே என்னை தேடி வந்தவரே என்னை தேற்றி விட்டவரே உங்க பாசம் எல்லாம் எனக்கு தந்தவரே உங்க பாதம் ஓடி வந்தே பாரும் இயேசுவே உங்க சமூகமதில் விழுந்தே பாரும் இயேசுவே உங்க பாதம் ஓடி வந்தே பாரும் இயேசுவே உங்க சமூகமதில் விழுந்தே பாரும் இயேசுவே சிறுமையும் எளிமையும் ஆனவனாலே சிறுமையும் எளிமையும் ஆனவனாலே எல்லா மனிதராலும் ஒதுக்கப்பட்டேனே எல்லா மனிதராலும் ஒதுக்கப்பட்டேனே என்னை தேடி வந்தவரே கையை தந்தவரே நாமத்தை உயர்த்தி வாய்களை திறந்து உன் தேவனை ஆண்மை உன்னை தேடி வருகிறார் தேடி வந்தவரே என்னை தேடி விட்டவரே தேவ மகிமை தேவ மகிமை என்னை தேடி வந்தவரே என்னை தேடி விட்டவரே உங்க பாசம் எல்லாம் எனக்கு தந்தவரே கையை தட்டி தேவ சமயத்தில் உன்னை தேடி வருவார் அவருக்கு சிறந்த வசதியாக பரிசுத்த ஜீவபலியாக கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிற தேவஜனமே பரலோகத்தின் மகிமை உன் அருகில் இறங்கட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சந்திப்பாராக ஏக்கத்திலே காணப்படுகிற உன்னை விசாலத்திலே கொண்டு வரக்கூடிய உபத்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற உன்னை மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு வருவதாக தேவ கரம் கர்த்தருடைய கரம் உன்னை தொடுவதாக அவே கையை தட்டி ஆர்வமாய் அனாதையாகவே அழைத்தேனையா அடிமரமாகவே நின்றேனையா அனாதையாகவே அழைத்தேனையா அடிமரமாகவே நின்றேனையா அனாதையாகவே அழைத்தேனையா அடிமரமாகவே நின்றேனையா ஒரு தகப்பனை போல் தோளில் என்னை சுமந்து வந்தீரே ஒரு தாயை போல ஆட்சி என்னை அழைத்துக் கொண்டவரே ஒரு தகப்பனை போல் தோளில் என்னை சுமந்து வந்தவரே ஒரு தாயை போல ஆட்சி என்னை கொண்டவரே என்னை தேடி வந்தவரே என்னை தேடி விட்டவரே உங்க பாதமெல்லாம் என்னை கொண்டவரே சிவையை வந்தவரே உயிரை உங்க பாசமெல்லாம் எனக்கு தந்தவரே என்னை தேடி வந்தவரே என்னை தேடி விட்டவரே உங்க பாசம் எனக்கு தந்தவரே ஒரு முடிவரே தேடி விட்டவரே உங்க பாசமெல்லாம் எனக்கு தந்தவரே உங்க பாதம் ஓடி வந்தே பாருமே சமூகமதில் பாருமே சுரேஸ்வரே பாதம் ஓடி ஹல்லேலூயா சமூகமதில் விழுந்தே பாருமே சுரே என்னை யார் நேசிக்கிறப்பா என்னை யார் பிரியமானவர்களே என் தகப்பனே நீயே என்னை நேசிக்கிறவன் இந்த உலகம் என்னை வாழ்ந்தாலும் என் வீட்டால் என்னை கைவிட்டாலும் என் கூட பிறந்தவர்களை புறக்கணித்தாலும் என் சொந்த பந்தங்களை பகைத்தாலும் என்னை நேசிக்கிற தெய்வமே உம்மை நம்பி என் சுமந்து வந்திருக்கிறேன் பலவீன
காலமெல்லாம் என் துணையாய் கூட வந்தவரே, கரங்களிலே என்னை வரைந்து காத்து கொண்டவரே, காலமெல்லாம் என் துணையாய் கூட வந்தவரே, கரங்களிலே என்னை வரைந்து காத்து கொண்டவரே, காலமெல்லாம் என் துணையாய் கூட வந்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னை தேடி விட்டவரே, பாசமெல்லாம் என் கரைவரே, வருவாய் வருவாய் என்னை தேடி வந்தவரே, அபிஷேகம் அபிஷேகம் தேவனை ஆராதிக்க செய்யக்கூடிய ஆராதனை ஒரு அபிஷேகம் புதிய நாடு வந்தே பாரும் இயேசுவே உங்க சமூகமதில் விழுதே பாரும் இயேசுவே. ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா? சிறுமையும் எளிமையும் ஆனவன் நானே, சிறுமையும் எளிமையும் ஆனவன் நானே, எல்லா மனிதராலும் ஒதுக்கப்பட்டே. ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட உன்னைதான், புறக்கணிக்கப்பட்ட உன்னைதான், தூக்கி எறியப்பட்ட உன்னைதான், ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட கல்லாகி உனதான் கர்த்தர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றி உன்னை அபிஷேகம் பண்ணி உன் தலையை உன் சத்துருக்கு முன்பாக உன் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்ப செய்து உன் வாழ்நாளெல்லாம் உடைய நன்மையும் உடைய கிருபையும் உன்னை தொடர்பு செய்து புதிய கிருபைகளை, புதிய அபிஷேகத்தை, புதிய பலனை, புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு தந்து உன்னை திருப்தியாய் நடத்துவா, உன்னை சந்தோஷப்படுத்துவா, நீ மகிழ்ச்சியினால் நிறைந்திருப்பா. உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வருது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களிலும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரம்பியிருக்கிறதை வாக்குத்தத்தம் செய்தவர், வார்த்தையை உண்மை உள்ளவர், வார்த்தை மாறாதவர், அதை சபையிலே நிறைவேற்றி அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நமக்கு விளங்க செய்து கொண்டிருக்கிறார். அவர் நாமும்
வல்லமை உள்ளது. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு தகுதி நாம் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், ஆகவே நான் அவரை துதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், ஆகவே அவரை நான் பாடுவேன். நான் அவரை ஆராதிப்பதற்கு, அவரை பாடுவதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. அவர் கிருபையினை தாண்டி. அல்லேலூயா. எல்லா மகிமைக்குரியவரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, துதிகளிலே பிரியப்படுகிறவரே, எங்களை பரிசுத்த ஜீவ பலியாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஆவியினாலே மறுரூபமாக்கினீர். சுகந்த வாசனையாக இந்த துதி பலியை ஏற்றுக்கொண்டீர். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்திகளை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனைக்குரிய பகுதிகளை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வாதம் நிறைவாய் கூடவே இருந்து பெரிய கலைச்சி மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.